Today, we are going to see a new topic in banking awareness in Tamil. ஆமா, பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விரிவான அலசல் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. ஸ்ட்ரக்சர், எவல்யூஷன் அண்ட் ரெகுலேஷன். அதாவது இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்ஸோனாமிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த விரிவான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பரிணாம வளர்ச்சி, அப்புறம் அதோட விதிமுறைகளை நீங்க எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. இப்போ நாம நேரடியா தி எவல்யூஷன் ஆஃப் தி ஃபைனான்சியல் செக்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். பாத்தீங்கன்னா இதுல ப்ரீ 1990s பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது 90களுக்கு முந்தைய காலகட்டம் ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்டா இருந்துச்சு. ஆமா, அந்த டைம்ல டிஎஃப்ஐஸ் அதாவது டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முழுமையா கன்செஷனல் ஃபண்ட்ஸ் அப்புறம் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ் தான் நம்பி இருந்தாங்க. அந்த ஃபண்ட்ஸை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, பேங்க்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் அந்த ஃபண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இதனால டிஎஃப்ஐஸ்க்கு ரொம்ப ஈஸியா லோ காஸ்ட் ஃபண்ட்ஸ் கிடைச்சது இல்லையா? உண்மைதான். ஆனா இந்த நிலைமை அப்படியே நீடிக்கல. ஏர்லி 1990s ரீஃபார்ம்ஸ் வரும்போது பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு. அதாவது அந்த டீகண்ட்ரோல், டீரெகுலேஷன் அப்புறம் குளோபலைசேஷன் வந்த டைம். கண்டிப்பா. இந்த ரீஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் ரீஃபார்ம்ஸ் அல்லது கரண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மற்றும் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ் ஆக்சஸ் படிப்படியா நிறுத்தப்பட்டது. அதான் ஃபேஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஎஃப்ஐஸ் தங்களுக்கு தேவையான பணத்துக்கு என்ன பண்ணாங்க? அவங்க மார்க்கெட் பாரோயிங்ஸை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதாவது ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் பாரோயிங்ஸ். ஓ, அப்போ பேங்க்ஸ்ல இருந்து டேர்ம் ஃபைனான்சிங்ல இன்க்ரீஸ்ட் காம்படிஷன் உருவானது இதனால தானா? எக்ஸாக்ட்லி. அவங்க சந்தையில இறங்கி பணத்தை அதிக வட்டிக்கு வாங்க வேண்டியதா போச்சு. இதனால ஏற்பட்ட பெரிய சவால் தான் ஹை நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், சுருக்கமா என்பிஏஸ். இதனால அந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் உருவானது. ஆமா, இதுதான் அந்த பரிணாம வளர்ச்சியோட கசப்பான உண்மை. இப்போ நாம அடுத்ததா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷனை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இது 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். கரெக்ட். முதல் பிரிவு ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஏஐஎஃப்ஐஸ். இரண்டாவது ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் மூன்றாவது அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஏஐஎஃப்ஐஸ்குள்ள என்னென்ன வரும்னு நான் சொல்றேன். ஆல் இந்தியா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகியவை அடங்கும். சூப்பர். அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா எஸ்எஃப்சிஸ், எஸ்ஐடிசிஸ் இருக்கும். அதர்ல இசிஜிசி, டிஐசிஜிசி ஆகியவை இருக்கு. இதெல்லாம் நீங்க தெளிவா பட்டியலிட்டு வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ ஆல் இந்தியா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரது ஐஎஃப்சிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது உருவான வருடம் 1948. அடுத்தது ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது தொடங்கப்பட்ட வருடம் 1964. இதுல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அக்டோபர் 1, 2004 அன்று இந்த ஐடிபிஐ ஐடிபிஐ லிமிடெடாக மாறியது. இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வருவது சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1990. இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது சூப்பர்வைசரி பர்பஸஸ்க்காக ஒரு ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அழைக்கப்படுறது தானே. எக்ஸாக்ட்லி, அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா, ஆர்பிஐ அதை கண்காணிப்பு நோக்கங்களுக்காக அப்படி வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த வரிசையில வருவது ஐஐபிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது உருவான வருடம் 1997. இதுக்கு முன்னாடி 1985ல இது ஆர்ஆர்பிஐயா இருந்தது. அப்புறம் மார்ச் 27, 1997ல ஐஐபிஐ லிமிடெடாக பெயர் மாற்றப்பட்டது. கரெக்டா? கரெக்ட். அப்புறம் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் லிஸ்ட்ல கடைசியா வருவது ஐடிஎஃப்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இதுவும் 1997ல தான் தொடங்கப்பட்டது. இப்போ நாம ஸ்பெஷலைஸ்ட் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செக்ஷனுக்கு வருவோம். ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம வரிசைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸிம் பேங்க், வருடம் 1982. அடுத்தது ஐவிசிஎஃப், இது ஃபார்மலி ஆர்சிடிசி, தொடங்கப்பட்ட வருடம் 1988. அப்புறம் ஐசிஐசிஐ வெஞ்சர், இது ஃபார்மலி டிடிஐசிஐ, இதுவும் 1988 தான். கடைசியா டிஎஃப்சிஐ, உருவான வருடம் 1989. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் எல்ஐசி, வருடம் 1956. அடுத்தது யூடிஐ, வருடம் 1964. அப்புறம் ஜிஐசி அண்ட் சப்சிடியரிஸ், வருடம்
1972. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வருடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, மேட்ச் த ஃபாலோயிங்ல இது அடிக்கடி வரும். இப்போ ரீஃபினான்ஸ் ஸ்டேட் அப்புறம் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே, ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 2 முக்கியமானது இருக்கு. ஒன்னு நாபார்ட், வருடம் 1982. இன்னொன்னு NHB, வருடம் 1980. அடுத்து ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல SFCS, அதாவது ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ். இந்தியாவுல மொத்தம் 18 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி SIDCS, அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ். இதுல மொத்தம் 28 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஃபைனலா அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல ECGC, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், வருடம் 1957. அப்புறம் DICGC, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், உருவான வருடம் 1962. சூப்பர். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி பகுதிக்குள்ள நுழையறோம். ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ். இதுல முதலாவதா வர்றது நரசிம்ஹம் கமிட்டி 2. இந்த கமிட்டியின் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, FIs தங்களை பேங்க் அல்லது NBFCயா மாத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன். இதோட கோல் வந்து டிரான்சிஷன் இன்டு யூனிவர்சல் பேங்க்ஸ். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. FIs வந்து யூனிவர்சல் பேங்க்ஸா மாறும்போது அவங்களோட ரிஸ்க் ரொம்ப குறையும். பலதரப்பட்ட சேவைகளை வழங்குறதுனால ஏதோ ஒரு செக்டார்ல நஷ்டம் வந்தாலும் பேங்கோட நிலைப்புத்தன்மை பாதிக்கப்படாது. அதான் why it matters. அருமையான விளக்கம். அடுத்து ஒர்க்கிங் குரூப் ஆன் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, சூப்பர்வைசரி அப்புறம் ரெகுலேட்டரி இஷ்யூஸை ஆராய்வது. இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது மே 2004ல. ஆமா, இதை தொடர்ந்து 2003 அப்புறம் 2004 பாலிசி ஃபோக்கஸ் உருவாச்சு. இதுல எது முக்கிய ஃபோக்கஸா இருந்துச்சு? ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சரிங், கன்சாலிடேட்டட் அக்கவுண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் அப்புறம் டிஸ்க்ளோஜர்ஸ் ஆகியவா தான் முக்கிய ஃபோக்கஸா இருந்துச்சு. இப்போ அசெட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் த 90-day நார்ம். இதோட எஃபெக்டிவ் டேட் பாத்தீங்கன்னா end March 2006. இதோட டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு அசெட்டின் இன்ட்ரெஸ்ட் அல்லது பிரின்சிபல் 90 டேஸ்க்கு மேல் ஓவர்டியூ ஆக இருந்தால் அதே NPA எனப்படும். கரெக்ட். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். இதை சமாளிக்க தான் ப்ரொவிஷனிங் ஃபேசிங் லாஜிக் கொண்டு வந்தாங்க. இதோட ஸ்டார்ட் டேட் வந்து இயர் எண்டிங் March 31, 2006. டியூரேஷன் வந்து 3 years. இதுல கண்டிஷன் என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 1/4 ஆஃப் அடிஷனல் ப்ரொவிஷன் செய்யப்பட வேண்டும். இதை படிப்படியா செஞ்சாதான் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட் அடிவாங்காம இருக்கும். எக்ஸாம்ல இந்த 1/4 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அடுத்ததா தி broader regulatory architecture. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கு மையத்துல RBI இருக்கு. ஆமா, RBIக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், சப்சிடியரிஸ் ஆஃப் RBI பார்க்கலாம். DICGC, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ். அப்புறம் BRBNPL, அதாவது நோட் முத்ரன். ரிபிட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் IFTAs, அதாவது ஃபின்டெக். சூப்பர். அடுத்தது ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். இதுல பேங்க்ஸ் வரும், அதாவது பப்ளிக், பிரைவேட், ஃபாரின், RRB, ஸ்மால் ஃபைனான்ஸ் அப்புறம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ். அப்புறம் NBFCs, இதுல இன்ஃப்ரா, ஹவுசிங், பிரைமரி டீலர்ஸ் அடங்கும். கடைசியா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். இது CIC ஆக்ட் 2005 கீழ் வரும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். இப்போ ரிவிஷனுக்காக ஒரு கிரிட்டிக்கல் டைம்லைன் செக்ஷன் chronological ஆர்டர்ல 1948 முதல் 1997 வரை விரைவா பாத்திரலாம். கண்டிப்பா. நான் வருடம் சொல்றேன், நீங்க இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. 1948, IFCI, 1956, LIC, 1957, ECGC, 1962, DICGC, 1964, IDBI மற்றும் UTI, 1972, GIC, 1980, NHB, 1982, EXIM மற்றும் NABARD, 1988, IVCF மற்றும் ICICI Venture, 1989, DFCI, 1990, SIDBI, 1997. IIBI மற்றும் IDFC. எக்ஸலண்ட். இப்போ நாம ஃபைனல் செக்ஷனான டெஸ்ட் யோர் நாலேஜ், டெர்மினாலஜி அண்ட் டேட்ஸ்க்கு வந்துட்டோம். இது மிக முக்கியமானது. நான் 3 கேள்விகள் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. Question 1. Which committee recommended FIs convert into universal banks? இதற்கான ஆன்சர் நரசிம்ஹம் கமிட்டி 2. அவங்க தான் ரிஸ்க குறைக்கிறதுக்காக இந்த டிரான்சிஷனை பரிந்துரை செஞ்சாங்க. Question 2. Which 3 entities are termed refinance institutions?
இதற்கான ஆன்சர் NABARD, NHB மற்றும் SIDBI. இதுல SIDBI ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். Last question, question 3. When did the 90-day overdue NPA norm for FIs come into effect? இதற்கான ஆன்சர் end March 2006. சூப்பர். நாம எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஆமா, தொடர்ந்து அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸுக்காக நமது டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கப்பட்டிருக்கு. விடை பெறறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. ஆமா, 1990ஸ்ல நடந்த ரிஃபார்ம்ஸ் எப்படி ஃபினான்ஷியல் செக்டரை மாத்துச்சு அப்படின்னு நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆனா தற்போது வளர்ந்து வரும் ஃபின்டெக் மற்றும் டிஜிட்டல் பேங்கிங்கால் வருங்காலத்துல இந்த ட்ரெடிஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸின் கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி மாறப்போகிறது? இது ஒரு அருமையான கேள்வி. ஆர்பிஐயின் அடுத்த ரெகுலேட்டரி பரிணாமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சுயமாக சிந்தித்து பாருங்கள். இது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம். தேங்க்யூ.